அண்ணா இதே கேள்வியை 4 மாசம் பிரச்சனை நீங்க கேட்டீங்க, இதே அண்ணன் நீங்க தான் கேட்டீங்க, இதே கேள்விக்கு 4 மாசம் ஆராய்ச்சித்தானே பதில் சொல்றேன். நீங்க தப்பு சொல்றீங்க. அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம், நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்ல சொல்லுங்க. ஆன்சரை கேட்க மாட்டேன், நான் சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. நான் நீங்க சொன்ன ஆன்சர் சொல்ல கண்டிப்பா தொழில்துறையினருடைய கோரிக்கையும் பரிசீலனை பண்ணுவோம். இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஸ்கோஸ் நிறுவனத்திற்கு சரி இருக்கக்கூடிய நிறுவனம், நீங்க கோயம்புத்தூர் விஸ்கோஸ் நிறுவனம் குறிப்பா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நார்த் இந்தியா 2 கம்பெனி டாமினேட் பண்றாங்க, இதனால பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதி அமைச்சரை பார்க்க வச்சு இவங்க எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்க. நிதி அமைச்சரை பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம். ஆனா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக். 2 வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு நீங்க அப்ளை ஆகாது. சோ டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதில தான் நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கணும். ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பது. ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க, இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டாம்னு கேக்குறாங்க. இல்ல சார் என்னன்னா இன்னைக்கு கூட நாங்க நிதி ஆயோக்ல QCOக்கு கமிட்டி போட்டாங்க. ஏன்னா they are against QCOs. ஆனா காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா we are no more subsidies for exports. நாங்க QCOs மூலமா தான் இத ஹேண்டில் பண்ண போறோம்ங்கறாங்க. ஆனா இந்த QCOஸ்க்கு again மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டர்னால நாட் only டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங்லயுமே அவங்களால முடிய மாட்டேங்குது. சோ என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க கரப்ஷன் இல்லன்னு சொன்னீங்க. கரப்ஷன் இல்ல, பட் ஆர் தி வாய்ஸஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஹர்ட்? அதுக்கான ப்ரொவிஷன் இப்ப இல்ல. அதுதான் கிரீவன்ஸ். இத பொறுத்த வரைக்கும் ஓகே, குவாலிட்டி கண்ட்ரோல் குறிப்பா டெஸ்டிங் லேப் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்ன சொல்றாங்கன்னா எங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல நீங்க சொல்றீங்க. சோ இட்ஸ் a fair point. ஏற்கனவே சொன்னது போலங்க, ஒரு நாடு முன்னேற நம்முடைய நோக்கம் என்னன்னா ஸ்மால் இருக்கிறவங்க மீடியம்க்கும், மீடியம்ல இருக்கிறவங்க லார்ஜுக்கும் போகணும். அதே நேரத்தில் புதிதா ஸ்மாலுக்கு வரக்கூடிய ஸ்டார்ட் அப்புக்கும் வளர்றதுக்கான எல்லா சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும்னு அரசுடைய நோக்கம். பட் a small cannot continue to be small and keep demanding 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த அதே விஷயத்தை தொடர்ந்து கொடுங்க. The country will not progress. 2014 நம்ம ஆட்சிக்கு வரும்போது $1.9 trillion, இன்னைக்கு நம்ம $4 trillion. சோ கண்ட்ரீஸ்னுடைய எக்கானமியை கிட்டத்தட்ட நம்ம டபுள் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் முதல்ல கொடுத்த அதே மாதிரி நீங்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது the country cannot grow. அதே நேரத்தில் நீங்க சொல்ற ஸ்மாலும் புரிஞ்சுக்கணும், சேம் சப்சிடி சேம் மொடாலிட்டி முதல்ல மாதிரி இருக்காது. இட் cannot happen. World over it cannot happen. செகண்ட், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேடம் நம்மை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. there is a tariff quota. யூரோப்பியன் யூனியன் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்றாங்க, அதை ஸ்டாப் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற நிறுவனங்களுக்கு பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது. நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நிறைய நிறுவனங்கள் பங்களாதேஷ்ல போய் அவங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சு உள்ள கொண்டு வராங்க. சோ நம்மை தாண்டி ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு. அதையும் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சோ எல்லாமே மத்திய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறது. உதாரணத்திற்கு UK இந்தியா FTA சைன் பண்ணிருக்காங்க. இது எத்தனை ஆண்டு காலமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய கோரிக்கை, how many years? இன்னைக்கு அதை நடத்தி காட்டினோம். நம்ம வந்த பிறகு டெக்ஸ்டைல் செக்டருக்கு எத்தனை FTA நம்ம கொடுத்துருக்கோம்னு பாருங்க. எத்தனை FTA கொடுத்துருக்கோம். அதனால என்னை பொறுத்தவரை பண்றோம், செஞ்சுட்டு இருக்கோம் மேடம், இன்னும் செய்யணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் 2014 இருந்த மாதிரியே 2025 அந்த சப்சிடி கண்டினியூஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கஷ்டம். பட் wherever possible we are solving that. சார் இப்போ என்ஐஏ அலுவலகம் வரும்னு சொல்லி போட்டு மேனிஃபெஸ்டோல போட்டிருந்தாங்க. என்ஐஏ அலுவலகம் கோவையில வரும்னு சொல்லி அது இவரோட மத்திய அரசு பத்தி பேசுறோம். மத்திய மாநில அரசு 2 பேரோட மோதல் போக்குல தமிழக பள்ளி மாணவர்களோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. 2961 கோடிக்கு தமிழ்நாடு மேனிஃபெஸ்டோ இருக்கிறாங்க. இப்ப சங்கர ஒரு RTI
சில இதுல வந்து 750 கோடி ரிலீஸ் பண்ணி அந்த குழந்தையோட படிப்பை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுனால தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி உதவித்தொகை கிடைக்காமலே கஷ்டப்பட வேண்டியது சார். நல்ல கேள்விங்க. இப்போ சமீபத்தில் நம்முடைய நீதிபதி ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்ட் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க கையெழுத்து மாட்டேன்னு சொல்றீங்க, ஏத்துக்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசுடைய வாதம். இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க, ஐயா உங்க பிரச்சனை. நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தைய நான் அட்மிட் பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க அந்த ஃபீஸ் நீங்க கட்டுக்கணும். அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறாங்க. இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதி அரசு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க. அதனால மாநில அரசு கேட்கட்டும், மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும். இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்ட்ல ரைட் டு எஜுகேஷன் ஃபண்ட் இப்ப நீங்க 750 கோடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது எவ்வளவு ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும்? ஆர்டிஇனா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க, காம்பன்சேட் பண்றாங்க. அதனால அந்த பணம் 750 கோடியோ 600 கோடியோ இருக்கும். அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும். நிச்சயமாக ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது. மத்திய அரசு மாநில அரசு நீங்க சண்டை போறது ஓகே, உங்க சண்டையில எதுக்கு எங்களுக்கு பணம் வராம இருந்தா நாங்க எப்படி ஸ்கூல் நடத்துவோம்? ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன், நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசு கடிதமாக எழுதுறாங்க, ஆர்டிஇ ஃபண்ட் எவ்வளவு, மிச்ச ஃபண்ட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி. இதைத்தான் நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா ஆர்டிஇ ஃபண்ட் மூலமா ஒரு தனியார் பள்ளி பாதிக்க கூடாதுங்கிறாங்க, நியாயமான வேண்டுகோள். அதே மாதிரி தான் சம்ஹார் 1050 கோடி நீங்க கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதுல வந்து இன்னுமே ஸ்டேட் கவர்மெண்ட் மேல ஏன் ஆய்வு நடத்தாம இருக்குது? ஏன்னா அந்த ஐசிடில தொடர்ந்து ஐசிடி பொறுத்தவரை பல இடத்துல இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜில நிறைய குளறுபடிகள் இருக்கு. எங்களுடைய ஆதங்கம் வந்து மத்திய அரசு ஆடிட் பண்ணணும். குறிப்பா அந்த ஐசிடி உட்பட கொடுத்த பணத்தை கம்ப்யூட்டர் பயன்படுத்துறாங்களா, கொடுத்த பணத்தை இதுக்கு தான் பயன்படுத்துறாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் நிதியை திருப்பி விட்டுட்டாங்களான்னு அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். சார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து தமிழ்நாடு ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி. ஆனா இந்த லாஸ்ட் 11 இயர்ஸ்ல டெஃபினிஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் சேஞ்ச் ஆகி சீலிங் ஹஸ் கான். அப்போ ஆக்சுவல் மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு இந்த பெனிஃபிட் எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்திருக்கான்னு பார்த்தா வெரி லெஸ். அந்த இம்பாக்ட் ஈவன் கோயம்புத்தூர்ல ரொம்ப இருக்கு. ஸோ அந்த லோன்ஸ் உடைய பெனிஃபிட்ஸ் மோர் பிகர் யூனிட்ஸ், ஏன்னா இந்த டெஃபினிஷன் மாறுறதுனால. இட்ஸ் ஃபேர் பாயிண்ட் மேடம். நீங்க கேட்கறது வந்து குறிப்பா எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் உங்க டெஃபினிஷன் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்க. ஏன்னா ஒரு யூனிட் வந்து ஸ்மாலா ஒரு காலகட்டத்தில் இருக்கு, cannot continue to be small after a point of time. அதனால நான் அந்த பிரேக்கப்போட உங்களுக்கு திரும்ப வரேன். நம்ம ஸ்மாலுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், மைக்ரோ மீடியம் மூன்றுக்கும் தனித்தனியாக கமிட் பிரேக்கப். அந்த டேட்டாவை பார்த்த பிறகு முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா we will take it up to the conductor. எனக்கு தெரிஞ்சு இதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் நான் எஸ்எம்இயா உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுத்தேன், ஒரு பிரேக்கப்போட உங்களுக்கு. சார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. சில